ஊக்கத்தொகையா மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாரு. ஆண்களுக்கும் கொடுக்குறாரு, பெண் மாணவர்களுக்கும் கொடுக்குறாரு. அதே போல இன்னைக்கு 43 துறைகளையும் வீடு தேடி மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் உங்களுடன் முதல்வர் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை, அற்புதமான திட்டத்தை, அனைத்து முதல்வரும் வியக்கக்கூடிய திட்டத்தை இன்னைக்கு அறிமுகப்படுத்தி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரே பரபரப்பாக தான் இருக்கு. எங்க பார்த்தாலும் அரசு துறையில ஒரு பட்டா மாறுதல் வேணுமா கொடுத்து 10 நிமிஷத்துல இன்னைக்கு பட்டா மாறுதல் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரி ரசீது வேணுமா, வரி போட்ட உடனே வரி ரசீது கிடைக்குது. ஆதார் கார்டு பேர் சேர்க்கணுமா, 10 நிமிஷத்துல வேலை நடக்குது. எல்லாம் 10 நிமிஷத்துல இன்னைக்கு அரசு துறைங்கிறது அப்படியே டிஜிட்டல் மயமாயிட்டு போயிட்டு இருக்கு. மக்களை தேடி உங்களுக்கு நாங்க வர அரசு ஊழியர்கள், அரசு அதிகாரிகள் சொல்லக்கூடாது, அரசு ஊழியர்கள் உங்கள்கிட்ட மக்களை தேடி உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன குறை இருக்கு சொல்லுங்க சொல்லி இன்னைக்கு கேட்டு ஒவ்வொரு துறைகள்லையும் இன்னைக்கு மக்களை தேடி போய் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். இதற்கு மேல ஒரு அரசு பொதுமக்களுக்கு என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? இருக்க 100% செஞ்சாச்சு. இன்னைக்கு மருத்துவமனையா இருக்கட்டும், ஆரம்ப சுகாதார நிலையம் சொல்லக்கூடிய மருத்துவமனைகள்லாம் இன்னைக்கு வாடகை கட்டிடத்தில் இயங்கினதுலாம் இன்னைக்கு சொந்த கட்டிடம் கட்டி கொடுத்துருக்கோம். புதுக்கோட்டையில் முத்துராஜா அவருடைய ஃபண்டில், இன்னைக்கு எம்எல்ஏடைய ஃபண்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஃபண்டையும் அவர் முழுசாக பயன்படுத்தினார். இன்னைக்கு ரேஷன் கடையெல்லாம் வாடகை இருந்தது. நான் வசிக்கக்கூடிய பகுதியில் ரேஷன் கடை வாடகை கடையாக இருந்துச்சு. அந்த வாடகை கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ சொந்தமாக நகராட்சி இடத்துல கட்டி கொடுத்து இன்னைக்கு சொந்தமான கடைகள் எல்லா பகுதியிலுமே, என்னுடைய ஏரியா மட்டும் கிடையாது, புதுக்கோட்டை இருக்கக்கூடிய அத்தனை ஏரியாலுமே இந்த மாதிரி சொந்த கட்டிடங்கள் கட்டி கொடுக்குறாங்க. அதே போல வாக் வித் எம்எல்ஏன்னு ஒரு திட்டத்தை தமிழக முதல்வர் அறிவிச்சிருக்காரு. அந்த தொகுதி எம்எல்ஏ தொகுதி ஃபுல்லாக ஸ்ட்ரீட்டில் நடக்கணும், நடந்து வீடு வீடாக போய் என்ன குறைன்னு கேட்கணும். தொடர்ந்து போயிட்டு இருக்காரு. புதுக்கோட்டை எம்எல்ஏ போயிட்டு இருக்காரு. அது மாதிரி தமிழ்நாடு முழுக்க நிறைய எம்எல்ஏக்கள் வாக் வித் எம்எல்ஏங்கிற அந்த நிகழ்ச்சியில் அவங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இறங்கி வீடு வீடா டோர் பை டோரா நிறைய விஷயங்கள்ல நிறைய அரசியல் தலைவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓட்டு கேட்க வந்தாரு, அதுக்கப்புறம் இப்போதான் அடுத்த எலெக்ஷன்ல ஓட்டு கேட்க வராருன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. திமுகவுடைய ஆட்சி அற்புதமான ஆட்சி. நேரடியாகவே காலத்தில் இறங்கி வீடு டோரை தட்டி உங்களுக்கு என்னமா குறை இருக்கு, என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கேட்கக்கூடிய அற்புதமான, உலகமே